இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், நல்ல நாள். இந்த நாளில் 5 வருடம் நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதான நல்ல நாளாய் காணப்படுகிறது. இந்த எல்லாருக்குள்ளும் யாரை தேர்ந்தெடுப்பது, யாருக்கு நம்முடைய வாக்கை கொடுப்பது என்கிறதான அந்த சந்தேகத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். தியானிக்கும் போது இந்த செய்தி முடியும் போது யாருக்கு வாக்கு கொடுக்கலாம் என்கிறதான தெளிவு உங்களுக்கு வந்துவிடும். ஒருவேளை யாருக்கு ஓட்டு போடலாம் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு தெளிவு நிச்சயமாகவே உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மோசையுடைய மாமனாகிய எத்ரோ மோசைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் இங்கே காண்கிறோம். யாத்திராகவும் 18 அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகவும் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். இங்கே மோசையுடைய மாமனாய் எத்ரோ மோசைக்கு சொல்லக்கூடியதான ஒரு ஆலோசனை, தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆகிய திறமையுள்ள மனிதர்களை நீ தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்று அன்றைக்கு ஆலோசனை சொன்னார். அதே போல் மோசையும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து திறமை உள்ள மனிதர்களை ஏற்படுத்தினார். அது அன்று முதல் இன்று வரைக்கும் நடைமுறையில் காணப்படுகிறது. 50 பேருக்கு 10 பேருக்கு அதிபதிகள் நம்முடைய வார்டு கவுன்சிலர், 50 பேருக்கு அதிபதிகள் நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்கள், 100 பேர் அதிபதிகள் எம்எல்ஏக்கள், 1000 பேருக்கு அதிபதிகள் எம்பிக்கள், அதுக்கு மேலே பிரதமர் இருக்கிறாரு, அதுக்கு மேலே தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அங்கே மோசைக்கும் மாமனாரும் சொல்லுகிறாரு, நீர் எல்லாருக்கும் மேலாரும் இவர்கள் எல்லாரும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை வருமானா அதை நீர் தீர்த்து கொள்ளும், சின்ன சின்ன காரியங்களை அவர்களே பார்க்கட்டும் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார். இப்போ இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டியதில் முக்கியமான காரியம் 3 காரியம் உள்ளவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மோசையுடைய மாமா சொல்வது தேவனுக்கு பயந்தவர்கள். அப்போ தேவ பயம் இல்லாதவர்களை நான் ஏற்படுத்துவோமானா மிகுந்த குழப்படியாக மாறிவிடும். தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதர்களை நான் ஏற்படுத்தும் போது வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் தேவனுக்கு பயப்படாத ஆகாப் ராஜா 16 அதிகாரத்தில் அவர் ராஜாவாக மாற்றப்படுகிறார். ஆகாப் ராஜாவான போது ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டார்கள், பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவினுடைய ஆலோசனைப்படி தேசத்தை ஆள ஆரம்பித்த போது 17:1 எலியை சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையினால் இன்றி மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி 3.5 வருடங்கள் மழையும் பனி இல்லாமல் ஜனங்கள் பஞ்சத்திலே செத்து கொண்டிருந்தார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா கூட உபதியாப்பா சொல்லும்போது இந்த கழுதைகளையாவது குதிரைகளையாவது உயிரோடு காக்கும்படியாக நீரூற்று ஓரங்களில் புல் அகப்படுமா என்று பார்ப்பதற்கு நீ ஒரு பக்கமாய் போ, நான் ஒரு பக்கமாய் போகிறேன் என்று சொல்லி மிருகஜீவன்களை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்ட ஆகாப்பு புல்லறுக்கும்படியாக புறப்பட்டதான் ஆகாப்பு என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். இப்படியான தேசத்தில் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ராஜா ஆளுகை செய்தபடினாலே மனிதர்களும் பஞ்சத்தில் மாண்டார்கள், மிருகங்களும் மாண்டார்கள், கெரித் ஆறும் வற்றி போனது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ தேசத்தை ஆளக்கூடியவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மை இல்லாதவர்களாக இருப்பார்களானா மிகுந்த அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக மாற்றப்படுவார்கள், வதைக்கப்படுவார்கள். மாத்திரமல்ல 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 25 வசனம் வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாதபடினாலே கர்த்தர் அவளுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அது அசீரிய ஜனங்கள் சமாரியாவில் குடியேற்றப்பட்டவளாக இருக்கலாம். தேசத்தில் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடினாலே தேவ கோபம்
உண்டாகி அவர்களுக்குள்ளே கர்த்தர் சிங்கங்களை அனுப்பினார் என்று படிக்கிறோம். அப்படியானா தேசத்தை ஆளக்கூடியவர்களுக்குள்ள தெய்வபயம் இல்லாவிட்டால் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கோபம் வரும் என்று இந்த வேத வசனம் நமக்கு அறிய தருகிறது. இரண்டாவதாக, உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வார்த்தையில் உண்மை, செய்கையில் உண்மை, நடக்கையில் உண்மை, பணத்தில் உண்மை, எல்லா காரியத்திலும் உண்மை மிக தேவை. சொல்வதை செய்ய வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் முன்பதாக நிற்கிறதன் அவர்கள் யாரும் கை நீட்டி குற்றஞ்சாட்டாத அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா தன்னுடைய கடமையில் உண்மையாய் காணப்பட வேண்டும், ஒழுக்கமாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏசாயா 1:21 வாசிக்கும் போது, உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போனது, நியாயம் அதில் வாசமாக இருந்ததே, நீதி அதில் குடியிருந்ததே, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர்கள் ஆனார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். இப்போ உண்மை உள்ள நகரம் உண்மை இல்லாதவர்கள் ஆளுகை செய்வார்களானால் அது வேசியாய் போகும் என்று அங்கே ஏசாயா 1:21 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேசத்தை ஆளக்கூடியவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ உண்மை உள்ளவர்களை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். ரெண்டாவது, உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் வார்த்தையில் உண்மை, செய்கையில் உண்மை, நடக்கையில் உண்மை, மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரியாக அல்ல, முன்மாதிரியாய் காணப்படக்கூடியவர்களை, இவர்களை தலைவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டியது மிக அவசியம். அப்போ அந்த ஒழுக்கம் உள்ளவர்களை, உண்மை உள்ளவர்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய காணப்பட வேண்டியதான தகுதி, பரிதானத்தை வெறுக்கணும். பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் திறமை உள்ள மனிதர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பொருளாசையை வெறுக்க வேண்டும். பொருளாசையை வெறுக்காவிட்டால் தேசத்தை ஆள முடியாது. நாம் 1 சாமுவேல் 8:3 வாசிக்கும் போது, சாமுவேலுடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானங்களை வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால் ஜனங்க சாமுவேலிடம் சொல்கிறார்கள், உம்முடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு சாய்ந்து விட்டார்கள், அவர்கள் நியாயாதிபதிகள் இருக்க தகுதியற்றவர்கள், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனங்கள் சாமுவேலிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிதானத்தை வாங்கினார்கள், பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். அப்போ எந்த ஒரு தலைவன் பொருளாசைக்கு சாய்கிறானோ அவன் பரிதானம் வாங்குவான், பரிதானத்தை வாங்கி நியாயத்தை புரட்டுவான். அப்போ நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவன், தலைவனாக இருக்க வேண்டியவன் பொருளாசை இல்லாதவனாக காணப்பட வேண்டியது அவசியம். சாமுவேலை குறித்து நான் வாசிக்கும் போது அந்த 1 சாமுவேல் 12 சாமுவேலே சொல்கிறாரு, நீங்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், நான் யாரிடத்துல ஆகிலும் கழுதை ஆகிலும் எருதாகிலும் பணமாகிலும் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டணும்னா என்று கேட்கும்போது ஜனங்கள் சொல்லக்கூடிய சாட்சி, நீர் எங்களிடத்தில் பரிதானம் வாங்கவில்லை, நியாயத்தை புரட்டவில்லை, நீதி நியாயமாய் செயல்பட்டீர் என்று சாமுவேலை குறித்து ஜனங்களே சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு ஜனங்களை சாட்சி சொல்லக்கூடிய அளவில் எந்த தலைவன் இருக்கிறானோ அவனுக்கு நம்முடைய வாக்குகளை கொடுக்க வேண்டும். இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறதான நீங்கள் ஒரு தலைவனை இன்றைக்கு தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நான் சொன்னதான இந்த 3 தகுதிகளை யாரோட வாழ்க்கையில் இருக்குதோ அவர்களுக்கு நீங்கள் வாக்குகளை கொடுக்க வேண்டும். யாரும் வாக்குச்சாவடிக்கு போகாமல் உங்களோட வாக்குகளை செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது. அது நம்முடைய கடமை, அது நம்முடைய உரிமை, அதை நான் செலுத்த வேண்டும். தலைவர்கள் யாருக்கு செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு செலுத்த வேண்டும். காலை விடல ஜெபிங்க, யாருக்கு என்னுடைய ஓட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் யாரை உங்களுக்கு காட்டுகிறாரோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க, அவளை தலைவனாக தெரிந்தெடுங்க. ஒருவேளை ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவர் ஒருவேளை அவர் தெரிந்தெடுத்து, ஒருவேளை இல்லை அவர் தலைவனை தெரிந்தெடுத்தாச்சு. ஆனாலும் நம்முடைய கடமை, நம்முடைய உரிமைகளை இன்றைக்கு நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். தேவனை பயப்படுகிற, உண்மை உள்ள, பொருளாசை வெறுக்கிற திறமை உள்ளவர்களுக்கு இப்படி வாக்குகளை செலுத்தி அவளை தலைவர்களாக ஏற்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஏசப்பா தலைவராக இருக்கக்கூடியதான 3 தகுதிகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். ஏசப்பா திறமை உள்ளவர்களுக்கு கூட ஆண்டவரை இருக்க வேண்டும்ப்பா. ஏசப்பா உமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பொன்னான நாள். இந்த நாளில் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற நாளாய் காணப்படுகிறது. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு எங்களுடைய ஓட்டுகளை, எங்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த ஆண்டவரே தேவனை பயப்படுகிற, உண்மையுள்ள, பொருளாசை வெறுக்கிற, திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து உள்ள வாக்கு செலுத்தக்கூடிய கிருபைகள் எங்களை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவே நன்றியோடு துதிக்கிறோம். வாக்குகளை பெற்று ஆண்டவருக்கு பாஸ் ஆகிற தலைவர்களை கூட நல்ல ஞானம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, ஏசப்ப பொருளாசை வெறுக்கிறவர்களாக, பரிதானத்தை வெறுக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்போவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.